தாவேக்காவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. விசிகா வருகிறதோ இல்லையோ என்பதல்ல, விசிகாவிற்கு தொண்டர் அத்தனை பேரும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு திருமாவளவன் வருகிறாரா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். எல்லோருடும் எண்ணங்கள் ஒன்றுதான். எல்லோரும் ஒருங்கிணைந்து நல்லாட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்ற நோக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே அது மிக விரைவிலே வெற்றிகரமாக நடைபெறும். ஆனால் இப்போ திருமாவளவன் வந்து அந்த வடமாநில இளைஞர் தாக்கப்பட்டதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து ட்வீட் போட்டிருக்காரு. தொடர்ந்து தாவேகா உருவாக்கப்பட்டதுலேருந்து திருமாவளவன் இரட்டை நிலைப்பாட்டில் இருக்காரு. திமுக ஒரு தீய சக்தின்னு விஜய் சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மேடையில் சொல்கிறாரு திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு. அவர் அதே மாதிரி 3 முறை முழக்கம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதை பற்றி எங்களுக்கு டோன்ட் கேர்னு சொல்கிறாரு. மாற்றி பேசுகிறாரு. பொதுவாகவே கூட்டணி கட்சி அனைத்தும் அவரோடு இன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி கட்சிக்குள்ளே சலசலப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதான் இந்த உரையின் நிகழ்வுதான் என்பதை உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் காலம் பதில் சொல்லும். விசிகா வருகிறதோ இல்லையோ என்பதல்ல, விசிகாவிற்கு தொண்டர் அத்தனை பேரும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து கூட்டி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்களே அதை செய்து விடலாம். முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை சேகர்பாபு அவர்கள் உரிமையில பேசினதா ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? ஒரு முன்னாள் கவர்னரை ஒரு இன்னாள் அமைச்சர் அந்த மாதிரி பேசலாமா? கோவில்ல வரிசையில வர சொல்றதுக்கு இல்லை, எல்லோருக்கும் ஒரே அனுமதி தான். ஆலயங்கள் செல்வதற்கு நாம் இப்போ ஆலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்கள் செல்கிறார் என்று சொன்னால் நான் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் என்று சென்று விடக்கூடாது. எல்லோரும் இறைவனை வழிபட வருகிறார்கள். எல்லோருக்கும் வழிபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. ஆனால் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் சிறப்பான அனுமதி வழங்கப்படுது. சிறப்பாக எல்லா கோயிலையும் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, சிறப்பு பூஜை எல்லாம் பண்றாங்க, மக்களை விடுறதில்ல. ஆனால் முன்னாள் கவர்னரை இல்லை, அதெல்லாம் கவர்னர் சொல்ல வேண்டிய பதில். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.